கார்த்திகை மாதம் மரபுக்குள் மறைந்த அறிவியல் உண்மைகள். கார்த்திகை என்றால் விளக்கேற்றும் மாதம், பக்தியின் காலம் என்று மட்டும் நினைக்கிறீர்களா? இந்த கார்த்திகை ஒரு முழுமையான அறிவியல் வழிகாட்டி. நீங்கள் பார்க்கிறது தமிழ் மரபும் அறிவியலும் ஒன்றாகச் சந்திக்கும் ஒரு ஆவணம். இன்று நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதம் மரபுக்குள் மறைந்த அறிவியல். சன் சயன்ஸ். கார்த்திகை தொடங்கும் நேரத்தில் பூமி தன் அச்சில் சாய்ந்து சூரியனைச் சுற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் சூரிய கதிர்கள் நேராக விழாமல் சாய்ந்து விழுகின்றன. இதன் விளைவு வெப்பம் குறைவு, இரவுகள் நீளம். இது தான் குளிர்காலத்தின் அறிவியல் ஆரம்பம். ஹியூமன் பாடி ரெஸ்பான்ஸ். வெப்பம் குறைந்ததும் மனித உடலும் மாறும். மெலட்டோனன் என்ற தூக்க ஹார்மோன் அதிகரிக்கும். சோர்வு, மந்தம். அதனால்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், இந்த காலத்தில் இலகுவாக உண்ணு, மெதுவாக வாழு. கார்த்திகை ஒரு மாதம் மட்டும் அல்ல, வானில் ஒளிரும் கிருத்திகை நட்சத்திர குழாம் பிளையடிஸ். இந்த நட்சத்திரம் இந்த காலத்தில் மிக தெளிவாக தெரியும். விவசாயிகள் வானத்தை பார்த்தே பருவத்தை கணித்தனர். இது தான் பண்டைய வானியல் அறிவியல். தீபம், சயன்ஸ் பிஹைண்ட் லாம்ப்ஸ். கார்த்திகை தீபம் ஒரு விளக்கு, வெறும் நம்பிக்கை அல்ல. விளக்கின் வெப்பம் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை குறைக்கும். எண்ணெய், பூச்சி, நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்தும். அதனால் தான் குளிர்கால நோய்கள் குறைவாக இருந்தன. ஆயில் பாத் சயன்ஸ். எண்ணெய் குளியல் உடல் வெப்பத்தை சீராக்கும். குளிரால் ஏற்படும் உடல் அதிர்ச்சியை தடுக்கிறது. இதை இன்று நாம் தார்மோரெகுலேஷன் என்று அழைக்கிறோம். ஆக்ரகல்ச மற்றும் சாயில். கார்த்திகை அறுவடை முடியும் காலம். மண் சிறிது ஓய்வெடுக்கும். அந்த ஓய்வில்தான் மண்ணுக்குள் நுண்ணுயிர்கள் மீண்டும் பலம் பெறுகின்றன. அடுத்த பயிருக்கு மண் தயார். சைக்காலஜி மற்றும் ஃபெஸ்டிவல். குளிர்காலம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் விளக்குகள், திருவிழாக்கள், கூட்டு வழிபாடு இவை அனைத்தும் மனதில் மகிழ்ச்சி ஹார்மோன்களை உருவாக்குகின்றன. இதுவே மரபு காட்டும் மென்டல் ஹெல்த் சயன்ஸ். கார்த்திகை மாதம் மூடநம்பிக்கை அல்ல, வெறும் ஆன்மீகம் அல்ல. அது ஒரு சீசனல் லைஃப் மான்யுவல். தமிழர் மரபு ஒரு நூலகம் போல. நாம் அதை வாசிக்கத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு புதிய பார்வை கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்ட் இல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து மரபும் அறிவியலும் ஒன்றாக பேசும் பயணத்தில் எங்களுடன் இருங்கள். நன்றி. சந்திமாவோ.